ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா அந்த இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரோடு கட்டுறது தான். இதுக்கு கீழே வந்து டனல், அது வந்து சிபா போற பாலம், பிரிட்ஜ். கிலோமீட்டர்ஸுக்கு டனல், 9 கிலோமீட்டர்ஸுக்கு ஓவர் பிரிட்ஜ். சான்ஸே இல்ல எனக்கு. இது இல்லாட்டினா நீ இப்படி சுத்தி அப்படி வரணும் 2.5 hours. எப்படி பண்ணிருக்காங்கல? எப்படிங்க பண்ணிருக்காங்க? அவன் உசுரோட இருப்பானா? 2097 தானே இருப்பாங்க. சே மனுஷன்டா. அந்த நீர் தேவைப்பட்டிருக்காங்க. எவ்வளவுதான் ஃபெரியில போறது. கீழே பாத்தீங்கன்னா ஒரு மணி அடிக்கிற பிளேஸ் மாதிரி ஒண்ணு தெரியுது பாருங்க. சோ அந்த ரைட் சைட்ல அதுதான் வந்து ஜப்பான்ல இது ஒரு இதுவும் நம்புவாங்க மக்களே. அதுல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அந்த கீழே தெரியுதுல அதுல மணி அடிச்சோம்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு சில பேருக்கு இங்கேயும் அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஊர்ல கோவில்ல மணி அடிப்போம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் அந்த பிலீஃப் இருக்கு. கீழே வந்து அந்த பொண்ணு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்களோ அங்கதான் அந்த இடத்துல வந்து டிங்குன்னு நம்ம மணி அடிச்சுட்டு மனசுக்குள்ள விஷயத்த நினைச்சு அது நடக்குமா. சோ அப்படியே நாங்க உள்ள வந்தோம். இது வந்து எங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிளேஸ் போனாலுமே ஜப்பான்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ல இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருவாங்க. இங்க வந்து எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கும். பிளஸ் சொவினீர்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் ஜப்பான்ல. இந்த பிளேஸ்க்கு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சொவினின்ற வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். சோ நம்ம ஊர்ல ஸ்வீட் பாக்ஸஸ் மாதிரி இங்க வந்து பாக்ஸா வச்சிருப்பாங்க. சோ அது பிளஸ் நிறையவே வந்து இந்த பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த கடையில இருந்துச்சு. நம்மளுக்கு எப்பயுமே சோறு தானே, சட்டி சோறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலயே உள்ளே வந்து ஃபுல்லா வந்து இது பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ். சோ எனக்கு இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப செலக்டிவா தான் நம்மளுக்கு கிடைக்க வெளியே போனா. சோ அதனால வயிறு ஃபுல்லு தான் மதியம் சாப்பிட்ட பிரியாணியே. இருந்தாலும் அதை நான் விடுறதா இல்ல. சோ அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டேன் மக்களே. அம்மா எனக்காண்டி பேசி ஜாப்பனீஸ்ல வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. நீங்க சொன்னீங்கல்ல இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ், அந்த ஃபிஷ் லாஸ்ட். இச்சிபான் ஹிதாரி ஃபிஷ். அனுஷ்கா அண்ணா சூப்பர். சரி திரும்ப வாசிக்க சொல்லுங்க. சொல்லிட்டு போயிடுங்க. அங்க இருக்கு பாருங்க, அங்க போன் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இப்ப பண்ணுங்க.
அண்ணா சூப்பரா பண்ணாங்க கேட்டீங்களா? செம்மையா பியானோ வாசிச்சாங்க. சோ உயிரின் உயிரே பாட வந்தாங்க. அதுக்குள்ள பாப்பா இடையில வந்து பேசினோனே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜனகணமனன்னு சூப்பரா வந்து பியானோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் அது உள்ளேயே இவ்ளோ இருக்கு மக்களே. இந்த நான் போயிருக்கேன் இல்லையா? ஒமே ஹோத்தாரோ அந்த பிளேஸ் பேரு. லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருப்பேன். சோ அந்த பிளேஸ் அந்த இதுக்குள் டனல்ல வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீக்கு நடுவுல எப்படி கெட்டி அதுல என்னென்னலாம் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்தோம் நாங்க. அதுக்குள்ளேயே இது ஒரு பிளேஸ். சுடுதண்ணியில காலை வச்சுட்டு இப்படி உட்காரலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஜப்பான்ல ஆன்சன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ். சுடுதண்ணியில கால் வைக்கிறது. அது வந்து ஒரு ரிலாக்ஸாவே இருக்கும். சோ அதுக்கு வந்தோம். ரொம்ப ஃபுல் கிரவுடு. சுத்தமா இடம் இல்ல. அதோட அங்கிட்டு இருந்து வெளியே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வெண்டிங் மிஷின் ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. அதோட வந்து எல்லாரும் அங்க இருந்து கிளம்பலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டோம் போட்டோ செக்ஷன் எடுக்கிறதுக்கு. சோ போட்டோ செக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அடுத்து எங்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் அப்பதான் சொன்னேன் இல்லையா, மணி அடிப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சிட்டு அந்த மணி அடிச்சா அது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இங்க இருக்கிறவங்களுக்குமே. சோ அந்த மணி அடிக்கிற சவுண்ட் தான் மக்களே இந்த இடத்துல நான் அதை அப்படியே வியூ எடுத்துட்டு இருந்தேன். இந்த ரோடு பார்க்க அந்த சீக்கு 2 பக்கமுக்கும் நடுவுல ரோடு கார்லாம் போறது ரொம்பவே அழகா இருந்துச்சு. சோ அதை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் மக்களே. அப்படியே போட்டோ ஷூட்டு இந்த இடத்துல நின்றுதான் நாங்களும் போட்டோ ஷூட் எடுத்தோம். அந்த மணி அடிக்கிற சவுண்ட் பின்னாடி கேட்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, மெட்ராஸ் சமையல் போகணும்ல. ஹலோ, ரொம்ப சிரிக்காதீங்க. எப்படி அது அவளை சொல்லு. எப்படி? ஐயோ, இந்த வீட்டுல எல்லாம் உரிமைகளா இருக்கு. உரிமை பெத்தப்ப ஒண்ணு தெரியாது. மெட்ராஸ் சமையல் சொன்னதுக்கு இன்னும் இழிப்பு. தெரியல, கேமரா துடைக்கணும்னு நினைக்கிறேன். Zumba. அதுக்குதான் அவன் சொல்றான். ஒயிட் டவல். என்னது இது? டனல்ல டிராபிக்கா? எஸ் மக்களே, அப்படியே அங்க டனல்ல இருந்து ஒரு டிராவல்ல போட்டு ஒரு 20 மினிட்ஸ் டிராவல்ல காஸ்கோ வந்தோம். சரி வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எங்க போறோம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ எங்களுடைய பிளானே மக்களே ஈவினிங் 7க்கு மேலதான் வந்து அந்த பிளேஸ்க்கு போகணும். தட் மீன்ஸ் அந்த பிளேஸ் நெக்ஸ்ட் வீடியோல தான் பாப்பீங்க. ஸ்டே டியூன் மக்களே. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். சோ அதனால அது ஈவினிங்க்கு மேல போகணுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. அதை காஸ்ட்குள்ள முடிச்சலாம்னு வந்தோம். சோ காஸ்ட்கோ ஷாப்பிங் விளாக்னே நான் தனியா போட்டிருப்பேன். அதுல ரொம்பவே சூப்பரா நான் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிரைஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். லிங்க் செக் பண்ணி பாருங்க. சோ காஸ்கோ ஷாப்பிங் முடிச்சு வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. காஸ்கோக்குள்ள போனா அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டிராபிக். காஸ்கோவே இன்னைக்கு சாட்டர்டே சண்டேனா மேக்சிமம் ஃபுல் கிரௌடு தான் மக்களே. ஃபுல் கிரௌடு செம்ம. நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி கிரௌடு தான். ஒரு திங்ஸா வாங்கிட்டு வந்தோம். சூப்பரா இருக்கு. எல்லாம் கிரீன் லைட். நைஸ்ல. சோ எஸ் மக்களே, ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரோம். இருட்டிடுச்சு. சோ 8 மணி ஆயிடுச்சு. நாங்க ஆக்சுவலா பிளான் 7 மணிக்கு போகணும். ஒரு விளையாடுற இடத்துக்குன்னு பிளான் பண்ணோம். பட் டைம் ஆயிடுச்சு காஸ்கோ போயிட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டின்னர் தான். ஸோ டின்னர் வந்து மெட்ராஸ் மீல்ஸ் மக்களே. நான் மெட்ராஸ் சமையல்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் என் பாப்பாவும் என்னை வச்சு கலாய்ச்சி எடுத்துட்டாங்க. ஸோ இங்க சூப்பரா இருந்துச்சு மக்களே. ஃபுட்டு சூப்பர். ஜப்பான்ல இருக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கண்டிப்பா இந்த மெட்ராஸ் மீல்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. தோசை மக்களே, தோசை. ஜப்பான்ல தோசை எல்லாம் ஊட்டி விடுறாரு. எனக்கெல்லாம் ஊட்டி விட்டு வருஷம் ஆச்சு. எடுத்துட்டு வரேன். பாத்தியா ஏய், அவ பிறந்த நாள் பொண்ணுடி. அம்மா சொல்ல. பரோட்டா செம ஃப்ரெஷ். பிரதர் பரோட்டா நல்லா இருக்கு.
இவங்களே பண்றதோ ஃப்ரெஷ்ஷா. ஆனியனுக்கு பண்ண சூப்பரா பிரிச்சுட்டு வரோம். ஃபைனலி நம்ம ஊர் சாயோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஊர் டீ டீ ஸ்வீட் கடைசி இல்லைன்னா ஒரு வாய் அதை குடிச்சிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு ஸ்வீட்டோட தூக்கம் தான் சாப்பிட்டு பாப்பான்னு பாக்குறேன், பாக்குற மாதிரி தெரியல, அவர் பிஸியா இருக்காரு சாப்பிடுறது. சாப்பிடுறதுல பிஸியா இருக்காரு. ஜாலி ஜாலியா? எதுக்கு ஜாலி? ஆனா சூப்பர்ண்ணா, எல்லாமே சாப்பாடு சூப்பர். தேங்க்யூ சோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். நெக்ஸ்ட் vlog இதுக்கப்புறம் நாங்க எங்க போறோம், என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் ஃபன் மக்களே. நைட்டு லைக் ஒரு 12 மணிக்கு உள்ள போனோம். இங்க ஃபுட்டு முடிச்சுட்டு உள்ள போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில 5 மணி. வீடு வந்து சேர்றதுக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. சோ அந்த ஃபுல் ஃபன் நைட் ஃபுல்லா நைட் என்ன சொல்றது, சாட்டர்டே நைட் அப்படின்னு சொல்ற மாதிரி செம ஜாலி என்ஜாய்மெண்ட் கிட்ஸோட. அதுவும் சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே டியூன் மக்களே. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி.